சனாதானம் ஒழிக. இது இன்றுருவான கருத்தல்ல. அன்றே திராவிடக் கொள்கையின் ஒரு மிகப்பெரிய அரணாக இருந்தது. அன்றே தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய ஆரியர் திராவிடர் என்ற புத்தகத்தில் பார்ப்பனரின் ஆதிக்கத்தை பற்றியும் திராவிட மக்கள் கண்ட அவலங்களை பற்றியும் அழகாக கூறியுள்ளார். அன்றே அவர் காங்கிரஸையும் தேசியத்தையும் கடுமையாக விமர்சித்து புத்தகங்களை எழுதியும் உள்ளார். மக்களிடையே இந்திக்கு எதிராகவும் 1953ஆம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராகவும் கடுமையாக போராடினார். அன்று பார்ப்பனர்கள் தேசியத்திற்கு அதிகமான ஆர்வத்தை காட்டியுள்ள நிலையிலும் திராவிடக் கொள்கையே மேலானது என்றும் தேசியம் என்பது பார்ப்பன ஆதிக்கத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அன்றே கடுமையாக விமர்சித்தார் தந்தை பெரியார். அன்றே நம் திராவிடர்கள் வீரம், மானம், அறிவு, ஆற்றல், கலை, நாகரிகம் போன்றவற்றில் சிறந்து விளங்கியிருந்தும் பார்ப்பனர்களுக்கு அடிமையாயிருப்பதை கடுமையாக எதிர்த்தார் தந்தை பெரியார். இது போன்ற கருத்துக்களால் அன்றே பார்ப்பன எதிர்ப்பை மிகவும் கடுமையாக்கி திராவிடர்களின் வாழ்வுக்காக பாடுபட்டு இன்றும் திராவிட மக்களுக்கு ஒரு அரணாக திகழ்கிறார் தந்தை பெரியார்.